அப்துல் கலாம் சிந்தனைகளும் வரலாறும். அப்துல் கலாம் சிந்தனைகளும் வரலாறும். காலை நேரத்தில் நடந்து போகும்போது எனது தினசரி அலுவல் திட்டத்தை தயாரித்து கொள்வேன். ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான 2 அல்லது 3 விஷயங்களை தீர்மானித்துக் கொள்வேன். குறைந்தபட்சம் அதில் ஒன்று நீண்டகால லட்சியத்தை எட்டியக்கூடியதாகவும் இருக்கும். காலை நேரத்தில் நடந்து போகும்போது எனது தினசரி அலுவல் திட்டத்தை தயாரித்துக் கொள்வேன். ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான 2 அல்லது 3 விஷயங்களை தீர்மானித்துக் கொள்வேன். குறைந்தபட்சம் அதில் ஒன்று நீண்டகால லட்சியத்தை எட்டக்கூடியதாகவும் இருக்கும். நீண்ட நாள் முழுதும் கணத்திற்கு கணம் நேர்மையாய் துணிவாய் உண்மையாய் உழைக்கிறவன் கரங்களே அழகிய கரங்கள். காலத்தின் மணல் பரப்பில் உன் காலடி சுவடுகளை பதிக்க விரும்பினால் உனது கால்களை இழுத்து இழுத்து நடக்காதே. நீண்ட நாள் முழுதும் கணத்திற்கு கணம் நேர்மையாய் துணிவாய் உண்மையாய் உழைக்கிறவன் கரங்களே அழகிய கரங்கள். காலத்தில் மணல் பரப்பில் உன் காலடி சுவடுகளை பதிக்க விரும்பினால் உனது கால்களை இழுத்து இழுத்து நடக்காதே. உண்மையை வெளிப்படையாக பேசுவது எனது பாணி. எதையும் பூசி மெழுகியோ மழுப்பலாகவோ பேச மாட்டேன். உண்மையை வெளிப்படையாக பேசுவது எனது பாணி. எதையும் பூசி மெழுகியோ மழுப்பலாகவோ பேச மாட்டேன். போதுமான அளவுக்கு சுதந்திரமாக செயல்படும் உரிமையும் அதிகாரமும் உடைய ஒரு தலைவரால் தான் தமது அணியை வழி நடத்தி செல்லும் பொறுப்பை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும். வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் நிறைவு காணும் மார்க்கமும் இதுவே. போதுமான அளவுக்கு சுதந்திரமாக செயல்படும் உரிமையும் அதிகாரமும் உடைய ஒரு தலைவரால் தான் தமது அணியை வழி நடத்தி செல்லும் பொறுப்பை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும். வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் நிறைவு காணும் மார்க்கமும் இதுவே. பொறுப்புடன் கூடிய சுதந்திரம் மட்டுமே தனிப்பட்ட மகிழ்ச்சியின் அடித்தளம். தன்னுடைய சுதந்திரத்தை வலுப்படுத்திக் கொள்ள ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? இதற்காக நான் பின்பற்றி வரும் 2 வழிமுறைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, உங்களோட கல்வியையும் திறமைகளையும் வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். அறிவாற்றல் தான் நிதர்சனமான நிலையான சொத்து. உங்களுடைய வேலையில் பயன்படும் மிக முக்கியமான சாதனமும் இதுதான். எந்த அளவுக்கு உங்களுடைய அறிவுத்திறனால் இப்போதைய நிலவரம் வரை தெரிந்து வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சுதந்திரமான மனிதர். பொறுப்புடன் கூடிய சுதந்திரம் மட்டுமே தனிப்பட்ட மகிழ்ச்சியின் அடித்தளம். தன்னுடைய சுதந்திரத்தை வலுப்படுத்திக் கொள்ள ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? இதற்காக நான் பின்பற்றி வரும் 2 வழிமுறைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, உங்களுடைய கல்வியையும் திறமைகளையும் வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். அறிவாற்றல் தான் நிதர்சனமான நிலையான சொத்து. உங்களுடைய வேலையில் பயன்படும் மிக முக்கியமான சாதனமும் இதுதான். எந்த அளவுக்கு உங்களுடைய அறிவுத்திறனால் இப்போதைய நிலவரம் வரை தெரிந்து வைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சுதந்திரமான மனிதர். கால எல்லையை தவிர வேறு எந்த விதத்திலும் ஒருவன் அறிவாற்றலை அபகரிக்க முடியாது. தன்னை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கும் எல்லா விஷயங்களையும் அந்தந்த தருணத்திலேயே அறிந்து கொண்டிருக்கும் ஒரு தலைவரால் தான் தமது அணியை சுதந்திரமாக வழி நடத்த முடியும். கால எல்லையை தவிர வேறு எந்த விதத்திலும் ஒருவனின் அறிவாற்றலை அபகரிக்க முடியாது. தன்னை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கும் எல்லா விஷயங்களையும் அந்தந்த தருணத்திலே அறிந்து கொண்டிருக்கும் ஒரு தலைவரால் தான் தமது அணியை சுதந்திரமாக வழி நடத்த முடியும். தலைமை தாங்குவதற்கு ஒரு விதத்தில் தொடர் கல்வியில் ஈடுபட்டிருக்க வேண்டும். பல்வேறு பொறுப்பு வகிப்பவர்கள் ஒவ்வொரு வாரமும் சில நாட்களில் இரவு நேரம் கல்லூரியில் போய் படிப்பது வெளிநாடுகளில் சகஜமான நடைமுறை. வேலை நாட்களில் அன்றாட கூச்சல் குழப்பம் சந்தடியெல்லாம் அடங்கியதும் ஆற அமர சிந்தித்து அடுத்த புத்தம் புது நாளை எதிர்கொள்வதற்கு தன்னை செம்மையாக தயார்படுத்திக் கொள்பவர்கள் வெற்றிகரமான தலைவர். தலைமை தாங்குவதற்கு ஒரு விதத்தில் தொடர் கல்வியில் ஈடுபட்டிருக்க வேண்டும். பல்வேறு பொறுப்பு வகிப்பவர்கள் ஒவ்வொரு வாரமும் சில நாட்களில் இரவு நேரம் கல்லூரியில் போய் படிப்பது வெளிநாடுகளில் சகஜமான நடைமுறை. வேலை நாட்களில் அன்றாட கூச்சல் குழப்பம் சந்தடியெல்லாம் அடங்கியதும் ஆற அமர சிந்தித்து அடுத்த புத்தம் புது நாளை எதிர்கொள்வதற்கு தன்னை செம்மையாக தயார்படுத்திக் கொள்பவர்கள் வெற்றிகரமான தலைவர். தனிப்பட்ட ரீதியில் பொறுப்பேற்க வேண்டும் என்ற வேட்கையை வளர்த்து கொள்வது 2வது வழிமுறை. உங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கும் சக்திகளை தீர்மானித்துக் கொள்ள உதவுவதுதான் தனிப்பட்ட சுதந்திரத்தை அடையும் உன்னத வழி. தனிப்பட்ட ரீதியில் பொறுப்பேற்க வேண்டும் என்ற வேட்கையை வளர்த்து கொள்வது 2வது வழிமுறை.
உங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கும் சக்திகளை தீர்மானித்து கொள்ள உதவுவதுதான் தனிப்பட்ட சுதந்திரத்தை அடையும் உன்னத வழி. துடிதுடிப்பாக இருங்கள், பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டுள்ள காரியங்களுக்காக வேலை செய்யுங்கள். மனித ஜீவன் என்ற முறையில் நாம் எப்போதுமே அறியாமையுடன் தான் வாழ்ந்து வருகிறோம், வாழ்ந்து கொண்டிருப்போம். அதை அறிந்து கொள்ளும் விழிப்புணர்வு பெற்றவனாக இருந்தது எனக்கு புது அனுபவம். மனித ஜீவன் என்ற முறையில் நாம் எப்போதுமே அறியாமையுடன் தான் வாழ்ந்து வருகிறோம், வாழ்ந்து கொண்டிருப்போம். அதை அறிந்து கொள்ளும் விழிப்புணர்வு பெற்றவனாக இருந்து எனக்கு புது அனுபவம். விஞ்ஞானத்திற்கும் தொழில்நுட்பத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை படிப்படியாக நான் அறிந்து கொண்டேன். விஞ்ஞானத்திற்கு முடிவில்லை, நிறைய திறந்த முனைகள் கொண்டது. தோண்டி துருவி ஆழமாக ஆராய்ந்து கொண்டே போகலாம். விஞ்ஞானத்திற்கும் தொழில்நுட்பத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை படிப்படியாக நான் அறிந்து கொண்டேன். விஞ்ஞானத்திற்கு முடிவில்லை, நிறைய திறந்த முனைகள் கொண்டது. தோண்டி துருவி ஆழமாக ஆராய்ந்து கொண்டே போகலாம். வளர்ச்சி என்பது வரையறுக்கப்பட்ட விஷயம். வளர்ச்சியில் தவறுகள் தவிர்க்க முடியாதவை. ஒவ்வொரு நாளும் தவறுகள் நிகழ்கின்றன. நவீனப்படுத்திக் கொள்வதற்கும் தர மேம்பாட்டிற்கும் முன்னேற்றத்திற்கும் தவறுகள் பயன்படுகின்றன. வளர்ச்சி என்பது வரையறுக்கப்பட்ட விஷயம். வளர்ச்சியில் தவறுகள் தவிர்க்க முடியாதவை. ஒவ்வொரு நாளும் தவறுகள் நிகழ்கின்றன. நவீனப்படுத்திக் கொள்வதற்கும் தர மேம்பாட்டிற்கும் முன்னேற்றத்திற்கும் தவறுகள் பயன்படுகின்றன. விஞ்ஞானிகள் மேலும் மேலும் சாதனை படைக்க வைப்பதற்காக படைப்பவன் என்ஜினியர்களை படைத்திருக்கிறான் போலும். விலாவாரியாக ஆராய்ந்து திட்டவட்டமான முழுமையான தீர்வை விஞ்ஞானிகள் கொடுக்கும் போதெல்லாம் என்ஜினியர்கள் மேலும் ஒரு சாத்தியக்கூறு உள்ளது என்று ஆராயச் சொல்வார்கள். விஞ்ஞானிகளை மேலும் மேலும் சாதனை படைக்க வைப்பதற்காக படைப்பவன் என்ஜினியர்களை படைத்திருக்கிறான் போலும். விலாவாரியாக ஆராய்ந்து திட்டவட்டமான முழுமையான தீர்வை விஞ்ஞானிகள் கொடுக்கும் போதெல்லாம் என்ஜினியர்கள் மேலும் ஒரு சாத்தியக்கூறு உள்ளது என்று ஆராயச் சொல்வார்கள். விஞ்ஞானம் ஒரு தனியாத தாகம், சாத்தியங்களையும் உறுதியான விளைவுகளையும் தேடப்போகும் ஒரு முடிவில்லாத பயணம். விஞ்ஞானம் ஒரு தனியாத தாகம், சாத்தியங்களையும் உறுதியான விளைவுகளையும் தேடப்போகும் ஒரு முடிவில்லாத பயணம். படைப்பை மலர வைக்கும் அம்சங்கள் செயல்பாட்டு பரிமாணங்கள் தான். தனிநபரின் திறமைகள், அறிவாற்றல் போன்றவருக்கு அப்பாற்பட்டவை அவை. படைப்பை மலர வைக்கும் அம்சங்கள் செயல்பாட்டு பரிமாணங்கள் தான். தனிநபரின் திறமைகள், அறிவாற்றல் போன்றவற்றிற்கும் அப்பாற்பட்டவை அவை. தனது பணியை ஒருவர் செம்மையாக நிறைவேற்றுவதோடு தெரிந்து கொண்டிருக்க வேண்டியவற்றை எல்லாம் விட இந்த செயல்பாட்டு பரிமாணங்கள் விசாலமானவை, ஆழமானவை. மனோபாவம், மதிப்பீடுகள், குணாம்சங்களின் தனித்தன்மைகள் என்பதும் இவற்றில் அடங்கியுள்ளன. தனது பணியை ஒருவர் செம்மையாக நிறைவேற்றுவதோடு தெரிந்து கொண்டிருக்க வேண்டியவற்றை எல்லாம் விட இந்த செயல்பாட்டு பரிமாணங்கள் விசாலமானவை, ஆழமானவை. மனோபாவம், மதிப்பீடுகள், குணாம்சங்களின் தனித்தன்மைகள் என்பதும் இவற்றில் அடங்கியுள்ளன. மனித ஆளுமைத்தன்மையின் வெவ்வேறு நிலைகளில் இவை இடம் பெற்றிருக்கின்றன. நடந்து கொள்ளும் முறையில் திறமைகளை கவனிக்க முடியும், அறிவாற்றலை மதிப்பிட முடியும். சமூக பங்களிப்பு, சுய கௌரவ பரிமாணங்கள் இடைப்பட்ட நிலையில் காணப்படும். மனித ஆளுமைத்தன்மையின் வெவ்வேறு நிலைகளில் இவை இடம்பெற்றிருக்கின்றன. நடந்து கொள்ளும் முறையில் திறமைகளை கவனிக்க முடியும், அறிவாற்றலை மதிப்பிட முடியும். சமூக பங்களிப்பு, சுய கௌரவ பரிமாணங்கள் இடைப்பட்ட நிலையில் காணப்படும். உந்து சக்திகளும் தனித்தன்மைகளும் உணர்ந்து அல்லது அடி ஆழத்தில் பொதிந்திருக்கும் வேலையின் வெற்றியோடு பரஸ்பரம் மிகவும் நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கும் செயல்பாட்டு பரிமாணங்களை நம்மால் அடையாளம் காண முடிந்தால் அதையெல்லாம் ஒன்றிணைத்து சொல்லிலும் செயலிலும் அபாரமாக சாதிக்கக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை வகுத்து கொள்ள முடியும். உந்து சக்திகளும் தனித்தன்மைகளும் உணர்ந்து அல்லது அடி ஆழத்தில் பொதிந்திருக்கும் வேலையின் வெற்றியோடு பரஸ்பரம் மிகவும் நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கும் செயல்பாட்டு பரிமாணங்களை நம்மால் அடையாளம் காண முடிந்தால் அதையெல்லாம் ஒன்றிணைத்து சொல்லிலும் செயலிலும் அபாரமாக சாதிக்கக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை வகுத்து கொள்ள முடியும். உங்கள் குறிக்கோளில் வெற்றி பெற வேண்டுமானால் உங்கள் இலக்கில் இம்மியும் பிசகாமல் குறிவைத்து அதே சிந்தனையோடு செயல்பட வேண்டும். உங்கள் குறிக்கோளில் வெற்றி பெற வேண்டுமானால் உங்கள் இலக்கில் இம்மியும் பிசகாமல் குறிவைத்து அதே சிந்தனையோடு செயல்பட வேண்டும். தேங்க்யூ.